இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் நாடகம், டான்ஸ் மற்ற எல்லா காரியங்களிலும் ரொம்ப அழகாய் நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் இவ்விதமாக இருக்கிறார்கள் என்று ஏசையா தன் 2 பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அப்படியாய் நாமும் கூட கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்முடைய ஊழியத்தில் உம்முடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் வைத்திருப்பதற்காக மக்கள் நன்றியப்பா. இன்னும் ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ள பிள்ளைகளாக, சத்தியத்தை விளங்க பண்ணுகிற பிள்ளைகளாக, சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாக, சத்தியத்திற்காக யாவையும் சகிக்கிற பிள்ளைகளாக இன்னுமாய் நீர் பிள்ளைகளை எழுப்புகிறாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற, பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிற, இதற்காக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரயாசப்படுகிற அன்பு சதாசிவம் குடும்பத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுவர் ஊழியத்துல பிள்ளைகளை இப்படியாய் உருவாக்க வேண்டும் என்று குடும்பம் ஆண்டவரை முழு மனதமாய் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை உருவாக்குகிற கிருபைக்காக மக்கள் நன்றி. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கூட நம்முடைய பிறப்பின் நற்செய்தி நாட்கள்ல நம்முடைய ஆராதனை வேலை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சற்று நேர தேவ கிருபை எங்களோடு இடைப்படுவதாக. நீர் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய சபையிலும் பிறந்திருக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்தி அதற்காக ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் பேசும் நாம் மயம்பெறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாம் மயப்படுவதாக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் மனப்பாடமா சொல்லலாமே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறப்பு. இது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயாவை அந்த இடத்துல நினைவு கூறுவதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தபடி இப்படியாக கண்ணின் வயிற்றிலிருந்து இயேசுவானவர் இரட்சகராக இந்த உலகத்திற்கு பிறக்க போகிறார் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் தேவனால் உரைக்கப்பட ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் பயன்படுத்தினார். இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை 9:6 ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9:6 நீங்க ஒரு 5 விதமான சம்பவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரு பாலகன் பிறந்தார். அங்கே அந்த வசனத்தை மைட்டு பாருங்க. பாலகனாக பிறந்தார். இயேசு இந்த உலகத்துல குழந்தையாக பிறந்தார். ஏயா கடவுளாக தானே வரணும், நான் கடவுள் என்று சொல்லிதானே வந்திருக்கிறோம். ஆனால் மனிதனாக பிறந்தார் என்று கூறப்பட்டிருக்கு. பாலகனாக பிறந்தார், குழந்தையாக பிறந்தார். இது என்னன்னாக்கா முழுமையான மனித குலத்திற்காக, மனிதனுடைய சாயலாக, மனிதனுடைய தேவனுடைய சாயலாக இருக்கிற மனிதனை சந்திக்கும்படி தேவனாகிய கர்த்தர் குழந்தையாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அனுப்பப்பட்டார் என்பதை விட இந்த உலகத்துல பிறந்தார். ஒரு மனிதன் எப்படி பிறக்கக்கூடுமோ அப்படியாக இந்த உலகத்துல இயேசுவானவர் பிறந்தார். பாலகனாக பிறந்தார். அப்படின்னா மனித அங்கமுடையவராக இந்த உலகத்துல பிறந்தார். ஏன்னாக்கா ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு இன்னொரு மனிதனுடைய உணர்வுகள் தேவைப்படுகிறது. ஒரு மனிதனை போஷிப்பதற்கு இன்னொரு மனிதன் தேவைப்படுகிறான். ஆகவே இயேசுவானவர் கடவுளாக வந்துவிடவில்லை, மனிதனை மனிதனாக உருவாக்க மனித அவதாரத்தோடு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. ஒருவேளை அவர் கடவுளாக இந்த உலகத்துல வந்திருந்தா, அவர் கடவுள் என்று சொல்லிவிட்டா அவர் மனிதனோடு இணைந்து வாழ முடியாது. கடவுளுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. அப்ப அந்த வித்தியாசத்தை உடைக்கும்படி மனிதனோடு வாழும்படி, மனிதனோடு வாழ்ந்து மனிதநேயத்தையும் தேவ அன்பையும் தாழ்மைக்கு தேவனுடைய செயல்களையும் மனிதனத்தில் வெளிப்படுத்துவதற்காக தேவன் மனிதனாக இந்த உலகத்துல அனுப்பப்பட்டார், பிறந்தார். அல்லேலூயா. ஒருவேளை
நான் டாக்டராக பிறந்திருக்கிறேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் மாத்திரம் பார்ப்பாங்க, அவங்களுடைய வேலைகளை மாத்திரம் பார்ப்பாங்க. ஆனால் சக மனிதனாக இருப்போமானால், ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வைத்துக் கொள்ளுமே, ஒரு விபத்து ஏற்படுகிறது வைத்துக் கொள்ளுமே, விபத்து ஏற்பட்ட உடனே அடுத்த ஒரு 2 பேர், ஒரு 4 பேர், ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க? அவனை தூக்கி சுமப்பதற்கும் அவனை பராமரிப்பதற்கு ஓடுகிறார்கள். மற்றவர்களுக்கு அவனுடைய மனிதனை தாவதற்கு மனிதன் தேவைப்படுகிறான். அவன் ஆகவேதான் இயேசுவான ஒரு மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தார். அவன் அந்த அதிசயமான அந்த தேவனுடைய செயல்கள் தான் இன்றைக்கு நாம் இந்த பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவன் அல்லேலூயா. சும்மா தேவனுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 வேகமா கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து வாசிப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 தேவதூதன் மேய்ப்பர்களை கண்டு, இதோ பயப்படாதிருங்கள், இந்த பிறப்பின் கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கவனிக்க வேண்டும், ஒரு பிள்ளை ஒரு தாய் பெறுகிறாள் என்று சொன்னால், அந்த பிள்ளையுடைய பிறப்பின் முதல் சந்தோஷ தாய் அந்த வலியோடு கூட வேதனையோடு கூட தன் பிள்ளையை பார்ப்பது வலி மறந்து போகிறாள். அடுத்தது அவனை சார்ந்த உறவுகள், அவனை சார்ந்த ஜனங்கள், அந்த பிள்ளையை சார்ந்தவர்கள் இப்ப சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு பிள்ளை இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது, அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கும் போதே இவ்வளவு சந்தோஷத்தை எதிர்பார்க்கணும். இயேசுவானவரே கடவுளை நமக்காக மனிதனாக பிறந்திருக்கான்னு சொன்னா, அப்ப தேவதூதர் சொல்றாங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன். உங்களை யாவருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை சொல்ல போகிறேன். நீங்க பயப்படாதீங்க, அவருடைய பிறப்பு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, உங்களை பார்த்தா அவர்ல பிறந்து இருக்கு துக்கமா இருக்குதுன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவானவர் பிறந்தது என்னுடைய மகிழ்ச்சிக்காக. ஆமென். சொல்லுங்க, இயேசுவானவர் பிறந்தது என்னுடைய மகிழ்ச்சிக்காக. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஒரு சிலர் நான் சொல்றேன், நம்முடைய மகிழ்ச்சிக்காக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கலர் கலரா கொஞ்சம் கண்ணாடியில போய் பாத்தீங்களா? ஆலயத்துக்கு தானே போறோம், நம்ம ஃபேஷன் ஷோக்கு போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரை மகிழ்ச்சி படுத்த பாக்குறீங்க? யாரை சந்தோஷப்படுத்த பாக்குறீங்க? வளர்ந்த பிள்ளைங்க தானே நம்ம. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உதவிகளை கலர் சாயம் பூசி பிள்ளைகளுக்கு எதோ பண்ணிட்டு போன பரவாயில்ல, அதுக்குள்ள மகிழ்ந்த பண்ண பரவாயில்ல, தெளிவா தெரியுது. இப்ப யாரோ கனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம புது டிரெஸ் போட்டுக்கிறதுனால கர்த்தர் இயேசுவோட பிறந்தார் என்பதை சொல்ல முடியுமா? எதியா மகிழ்ச்சி நமக்கு? இப்ப நான் கூட புது டிரெஸ் போட்டுட்டு இருக்கேன், தப்பா நான் சொல்றேன். நான் புது டிரெஸ் போறதுனால இல்ல. தம்பி மணிவண்ணன், ரம்யா அவங்க குடும்ப தினத்துல என்ன பார்க்க வந்தாங்க. திடீர்னு வந்தா பல வேலைகள் அப்படியே டைட் அப்படியே ஷெட்யூல் ஓடிட்டு இருக்கு. வந்தாங்க, அன்பா பார்த்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அம்மாவுக்கு சாரி, எனக்கு ஒரு நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட்டை கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவங்க உங்களுக்கு தான் கொடுப்போம், எங்களுக்கு தருவாங்களா? அல்லேலூயா. எப்படியோ எனக்கு தெரியாம என்னுடைய அளவை கொண்டு போயிட்டு தைச்சு கொண்டு வந்துட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில என்ன பண்ண, 4 மணிக்கு 1 மணிக்கு தான் படுத்தோம். மறுபடியும் 4 மணிக்கு எழுந்தாச்சு. 4 மணிக்கு எழுந்து மற்ற வேலைகளை பார்த்து, சரி எங்க தம்பி கொண்டு வந்த அந்த ட்ரெஸ் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டேன். அது சின்ன ஒரு மாற்றம் இருந்தது எனக்கு அந்த சட்டையில. அதனால உங்களுக்கு முன்னாடி நான் அதை எப்படி சொல்லலாம், அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கலான்றதுனால, ஏன்னா அவங்க கொடுத்ததுனால அதை இன்னைக்கு நான் போட்டு ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோமா? ரம்யா போட்டு தான் கட்டிட்டேன். அல்லேலூயா. ஒரு சின்ன காலை கொஞ்சம் லெங்தா வச்சிருக்காங்க, இறங்கி இருக்கு, அதனால கொஞ்சம் அதை ஃபிட்டாலும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பாருங்களேன், நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால கிறிஸ்துமஸா, அது பழைய ட்ரெஸ்ல வந்தா? எத்தனை பேர் பழைய ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? 1 2 எல்லாம் கோவத்துல வருது. ஒரு 4-5 பேர். கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வதிக்கட்டும்.
என்ன மாதிரி புது ட்ரெஸ்ல வந்து கொஞ்சமா ஆசீர்வதிக்கிட்டோம். அல்லேலூயா. புத்தாடை அணிந்து கொள்வதனாலேயோ நம்ம சதாசிவம் பாசு மாதிரி இருக்காரு, கை தட்டுங்களேன். பாசு மாதிரி பாசாவே ஆயிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையை சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், அதான் நான் எதிர்பார்க்கிறேன். புத்தாடை போட்டு அந்த ஜிபா பாரு, அந்த ஜிபாவுக்கு ஒரு கை தட்டுங்களேன். கை தட்டு ஜிபாவுக்காக அவங்க இந்த நாடுகள் நடிக்கிறதுக்காக ஜிப்பா எடுத்தாங்களா அல்லது ஜிப்பா பிடிக்கன்னு சொல்லி எடுத்தாங்களா தெரியல. கர்த்தர் அதை சுடபுல மாத்தினார். அல்லேலூயா. நல்லா இருந்தது. ஓகே பாருங்க, புத்தாடை அணிந்து கொள்வதனால கிறிஸ்துமஸா நம் மகிழ்ச்சியை கொண்டாடணுங்க. நாம சந்தோஷத்தை கொண்டாடணும். சந்தோஷம்னாக்கா கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? மனிதனாக பிறந்தார், கடவுள் இல்லையா? அவர் சொன்னாரு என் பிறந்த நாள் கொண்டாடுன்னு சொன்னாரா? சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த நாள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும், சந்தோஷம் தான், மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. ஆனா எப்படி கொண்டாடணும்? நமக்கு ஒரு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்குற சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், நற்செய்தியை சொல்லுகிறேன். இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு, நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு பிறந்த அந்த சந்தோஷத்தை நல்லா கவனிக்கல. இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குதுன்னு வச்சுங்களேன், எல்லாம் என்ன கவனிங்க, இங்க இருக்கிறத நான் சொல்றேன். குழந்தை பிறந்த உடனே புது ட்ரெஸ் அன்னைக்கு போட்டு போனீங்க? யாராவது குழந்தை பிறந்தாலும் புது ட்ரெஸ் போட்டு போகணுமா? நம்மளதான் கேட்கிறேன். ஒரு குழந்தை பெத்து எடுத்தாங்க, பெத்து எடுத்த உடனே நான் புது ட்ரெஸ் தான் போட்டு போய் குழந்தை பாப்பன் போட்டு பார்த்தோமா? நம்ம இல்ல இல்ல. அப்ப இயேசுநாதர் பேர் தான் புது ட்ரெஸ் போடுறோம். நம்முடைய பிறப்புக்கு போடலங்க, பிறந்த நாள் அப்ப ட்ரெஸ் எடுத்துறாது, அப்பாற்பட்டது. ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன புது ட்ரெஸ்ல போய் பாக்குறோம் இல்லையே? அப்ப இயேசுவோட பிறப்பை கொண்டாடும்போது நம்ம புது ட்ரெஸ்ல வரணும்னு நினைக்கிறோமே, எது சந்தோஷம்? வாசித்து பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, நமக்காக, அந்த உங்களுக்கு என்று அந்த வார்த்தை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பாருங்க. உங்களுக்குனாக்கா அவர் பிறப்பின் நோக்கமே நமக்காக சாகுவதற்காக, நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அதை மென்ஷன் பண்ணி பாரு. சும்மா அவர் பிறப்பது ஜீவனை வாழ்வதற்காக அல்ல. 33 ஆண்டுகள் அவர்கள் 33 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட அவர் வாழ்வதற்காக இது பிறக்கவில்லை. மனித குலத்திற்காக, மனிதனாக பிறந்த நோக்கம் மனிதருக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக. யாராவது எந்த பிள்ளையாச்சும் நீ எனக்காக உன்னை பெற்றெடுத்த தாய்க்காக நீ உயிரை கொடுக்கணும், அதுக்காக தான் நீ பிறந்திருக்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவானவன் வாய்த்தவர்கள் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஆனால் இயேசுடைய பிறப்பு நம்முடைய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நித்திய ஜீவனை அடைவதற்காக, தன் ஜீவன் என்று பாராமல் நமக்காக கொடுக்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். அதனால சொல்லு, உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்காக மறிக்கும்படி இயேசு பிறந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கை மாற்றும்படி இயேசு பிறந்திருக்கிறார், உங்களை வாழ்விக்கும்படி இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க லிப்ஸ்டிக் போட்டு நான் தப்பா சொல்ல வரல. கர்த்தருடைய ஆராதனையா இருக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட. இது அலங்காரம் இல்ல. நீங்க எங்கேயாவது பங்கன் போய் எங்க பண்ணிக்க, அதை விட்டுருங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்க இப்படி கலர் போட்டுதான் வரணும்னாக்கா அது எந்த விதத்துல சந்தோஷம் கொண்டு வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். இதே ரோட்ல நம்ம நடந்து போறோம், லிப்ஸ்டிக் போட்டு போங்க, உங்களை யாராவது பெருமைப்படுத்தினாக்கா சொல்லி பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட பாரு, போர்த்த பாரு, சொல்லுவாங்களா இல்லையா? என்ன திரும்ப சொல்லுவாங்க? இதெல்லாம் அந்த பாஸ் சொல்லி தர மாட்டாரா? சொல்லுங்க. இந்த பாஸ் இதெல்லாம் சொல்லி தரதில்லை பொழுது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் ஆராதனை அதற்கேற்ற பயத்தோடு வரணும். புது ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்ல போட்டுக்குங்க, லிப்ஸ்டிக் போட வேணாம்னு சொல்ல போட்டுக்குங்க. ஆனா தேவனுடைய ஆலய ஆராதனா அதுக்கேற்ற வஸ்திரம், அதற்கேற்ற அழகு. இன்னைக்கு காலையில வீட்டுல கிளம்புற பவுடர் இல்ல, அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் நல்லா இல்லையா? சும்மா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வீட்டுல இப்ப யாரும் ஒருத்தரோட பவுடர் போட்டிருக்க மாட்டாங்க, இல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? உண்மைங்க. நம்ம அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு அது அழகல்ல, தேவனை அலங்காரப்படுத்துவர்களா இருக்கணும்.
ஏன்னா நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும் இந்த உலகத்துல வந்து இருக்கிறாரு. அதே வசனத்தை வாசித்து பாருங்க. பிள்ளையை இயேசுவானவரை 13:2-12 லூக்கா 2:12 பிள்ளையை இயேசுவானவரை துணிகளில் சுற்றி, ஐயா வஸ்திரம் போடுறாங்க. பிறந்த குழந்தைய அது முதல்ல அது பக்குவப்படுத்துவாங்க. அது நல்ல வஸ்திரம் இருக்காது, ஏதோ ஒரு கந்த துணி. ஆமாவா? நமக்கு அதுதான் நடந்திருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே வீட்டுக்கு போன் வரும், குழந்தை பிறகு நேரமாச்சு, எந்த புடவை இருக்கு அது கொஞ்சம் கிழிச்சுக்கு எடுத்துரும், 4 துண்டு 6 துண்டு என்ன பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதையா காண்பிக்கிறது? ஒரு கடவுளாக பிறக்கக்கூடிய இயேசுவானவருக்கு கந்த துணிதான் இருக்கு. துணிகளில் சுற்றி, வஸ்திரம் அணிந்தல்ல, துணிகளில் சுற்றப்பட்டவராக. முன்னணிக்கா மிருகச்சூழல் ஆகாரம் புசிக்க கூடிய ஆகாரம் எடுத்துக் கொண்டு தொட்டில இருக்கும். முன்னணி கட்டணி சொல்றாங்கல்ல, அந்த முன்னணியில இருக்கும், துணியில சுற்றப்பட்டிருக்கும். இது எதை குறிக்கிறது? ஏழ்மையை குறிக்கிறது. பணக்காரா இருக்கிறது சந்தோஷம் இல்லைங்க, ஏழ்மையா இது கஷ்டத்தோடு வாழ்ந்து இதுதாங்க நிறைவான சந்தோஷம். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. அந்த ஏழைகளை திடப்படுத்துவதற்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்தவர்களை ஏழ்மையான சூழ்நிலை கடந்து வந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கக்கூடியவர் அல்லவா, இந்த உலகத்திற்கு ரட்சகராக பிறந்திருக்கிறவர் அல்லவா. அவர் எந்த தோற்றத்தில் வந்திருக்கணும் அவர். ஆனால் அது எல்லாவற்றையும் அகற்றி அவர் துணிகளில் சுற்றப்பட்டவராய் கடந்து வந்தார். ஆமா, இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கலனாக்கா வீட்டுல சண்டை போடுறோம். புது சட்டை எடுக்கலனாக்கா ட்ரெஸ் இல்லைனாக்கா சண்டை போடுறோம். பெத்தவங்களை எப்படி சாட்டணுமோ இப்ப சாட்டுறோம். அப்படி இல்லையா, கையில பணம் இருக்கு, நம்ம விருப்பங்களை எது வேணாலும் வாங்கிக்கலாம், நம்ம விருப்பங்களை எதை வேணாலும் உடுத்திக் கொள்ளலாம்னு சில பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த உலகத்துல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஏழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக ஏழ்மையானாக்கா கிழிஞ்சு வஸ்திரத்தை போடணும், அதுக்காக அல்ல. வீணான ஆடம்பரத்தை, வீண் செலவுகளை நாம் எந்த அளவிற்கு நாம் சரி செய்ய முடியுமோ அது மாதிரி செய்தோம்னாக்கா நம்முடைய வீடு கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கும், நிறைவா இருக்கும், எதிலும் குறையா இருக்காது. சொல்லுவோமே, 1 சாமுவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய பிறப்பும் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் குழந்தை பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே, தேவன் உனக்கு பிறந்த நோக்கம் இந்த உலகத்தை உன்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல நீ தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கைத்தட்டி ஆண்டவர் பயன்படுத்தும். ஹல்லேலூயா. நாடகத்தில் தம்பிகள் சொன்னாங்க, கிறிஸ்துமஸ் என்னது, கிறிஸ்துமஸா, கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அது நாக்குல ஏதோ கொஞ்சம் ஒரு மிளகு ஏதோ ஒண்ணு தட்டிக்குது நினைக்கிறேன், சாப்பிட்டது நைட்டு சாப்பிட்டது, கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படிதான் ஹெலனுக்கு போன் பண்ண, அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணா ஹெலன் எடுத்தப்பல, பாப்பா எங்க இருக்கிற, நீங்க யாரு, உங்க அம்மா, எங்க அம்மா எங்க இருக்கிற, பாப்பா அப்பாட்டு கூட, இங்கடா யாரோ பேசுறாங்க, உடனே செல்லு அவனா கொடுத்துரு. தம்பி இதுக்கு முன்னாடி பேசுறாரு, எங்க பாப்பா ஹெலன் நீங்க பேசுறீங்க, எங்க தங்கச்சி உனக்கு எப்படி தெரியும், இவன் என்ன போட்டு மிரட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டாம கொம்பர் வந்துட்டு போகும்போது ஹெலன் தான் பேச, ஹெலன் எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க யாரு, இப்படியே கேட்டாங்க அவன். அல்லேலூயா. கூட பிறந்தவங்களோட பாசத்தை அவனான் தான் பார்த்தான் அன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்த நோக்கமே, இந்த உலகத்தில் வந்த நோக்கமே தேவனை முதல்ல பிரியப்படுத்த கற்றுக் கொடுங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துவ பிறப்பு எதுனாக்கா பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை, கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதே கிறிஸ்துமஸ். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகா உடுத்திக்கிட்டு கலர் கலரா போட்டுக்கிட்டு 2
பிரியாணி டேக்ஸ மாட்டிக்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமே. நம்ம அதான் கிறிஸ்துமஸ் நினைச்சுக்கிறோம். பாப்பா சொல்லிச்சுல, என்ன பிரியாணி ஸ்மெல்ல வரல, நான் ஒண்ணு கத்து கொடுத்தேன், சரிடம்மா இப்படி சொல்லுங்க, என்ன பிரியாணி வரல, பெரிய ஆணி போட்டு இரும்போட வருது அப்படி சொல்லி கொடுத்தேன். அதை டைலாக் மறந்துட்டாங்க போல இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. பிரியாணி வாட வரல, இரும்பு வாட வருது, நம்ம பிரியாணிக்கு பதிலு பிரியாணி போட்டுமோ. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. அதுக்காக பிள்ளைகளுக்கு மாத்திரம் வளர்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் சிறு வயதிலிருந்து வளர்ந்து, இன்னைக்கு வளர கொஞ்சம் பிள்ளையா இருக்கிறவருக்கு மதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. வளர 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 நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சாமுவேல் பிள்ளையா இருந்த பொழுது அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். இப்போ நல்லா கவனிக்கிறோம். அண்ணால் பிள்ளை இல்லாம தவம் இருந்து இருதயத்தை ஊற்றி ஆண்டோட சமூகத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமான பிள்ளை சாமுவேல். அவங்க ஆலயத்தில் விட்டாங்க, இனி கர்த்தருக்கு தான் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த சாமுவேல் வளர்ந்து பெரியவனா ஆன பிறகு, நம்ம எல்லாம் பெரியவனாயிட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். ஆனால் சாமுவேல் பெரியவனாய் வளர்ந்த பிறகுதான் அவன் தேவனை மையப்படுத்தினான். கைத்தட்டி ஆண்டவர் மையப்படுத்தினான். அல்லேலூயா அல்லேலூயா. நாடகத்தில் நடிச்சாங்களே பிள்ளை, இந்த ஒரு நாள் மாத்திரம் வந்துட்டா கிறிஸ்தவம் கிடையாது. இந்த ஒரு நாள் மாத்திரம் திருவிருந்து வாங்கி நம்ம வருஷத்துக்கு விரும்புறேன், அது கிறிஸ்தவருக்கு அழகாது. கிறிஸ்துவுக்கு நமக்கே அது அழகல்லையே, அது சபைக்கு அழகல்ல. வருஷத்தை ஒரு முறை வந்து திருவிருந்து வாங்கறது, மாதத்துக்கு ஒரு முறை வந்து திருவிருந்து வாங்கறது. சபைக்கு நாம் என்ன சொல்லுவோம், நம்ம சபைக்கு என்ன கற்றுக் கொடுப்போம்? ஆராதனை விட்டு விடாதீங்க, பந்தியை விட்டு விடாதீங்க, ஜெப நேரத்தை விட்டு விடாதீங்க. எப்படி நாம சொல்லிக் கொடுக்க முடியும்? நாம முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹோட்டலா இருந்தா பரவாயில்ல, சாப்பாடு போய் சாப்பிட்டு வந்துடலாம். இது கர்த்தருடைய ஆலயம் இல்ல. நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டு இருக்க வேண்டும், தேவனோடு உறவு வைத்திருக்க வேண்டும், தெய்வ பயத்தோடு வாழ்ந்திருக்க கற்றிருக்க வேண்டும். அந்த பத்தி தான் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எதுவுமே இல்லை, நான் பள்ளிக்கும் போக மாட்டேன், படிக்கவும் மாட்டேன், கொஞ்சம் எக்ஸாம் எழுதிட முடியுமா? எக்ஸாம் அறையில மாத்திரம் உட்காந்துட்டு வந்துட்டு முடியுமா? பாஸ் ஆக முடியுமா? இல்லையே. நான் பள்ளியை நேசிக்க வேண்டும், ஆசிரியர் நேசிக்க வேண்டும், அவர்களை கற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை கீழ்ப்படிய வேண்டும், நான் படிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ணணும், அதற்காக நான் ரெடி ஆகணும். எவ்வளவு வேலை இருக்கு. எதுவுமே செய்யாம நான் பரீட்சை மட்டும் இருக்கிறேன். அதே போலதான் இந்த பந்தியும் கூட. வருஷம் முழுக்க காணும், மாதம் முழுக்க காணும், நாள் முழுக்க காணும். ஆனா இந்த பந்தி மாத்திரம் எப்படிங்க நமக்கு பிரயோஜனமா இருக்கும்? பிள்ளைகளோ பெரியவர்களோ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நாம் வளர வளர, இன்னைக்கு ஆலயத்தில் வந்துட்டு நாடுகள் நம்ம பிள்ளைங்க நினைச்சாங்களே, இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம், ஒரு நாள் அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அந்த நாள் வளர்ந்துகிட்டே நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுக்குள் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் மாத்திரம் இல்ல, அது கிறிஸ்து வருகை மட்டும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆமா. அல்லேலூயா. இது சாமுவேல் பெரியவனாகி, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பெரியவனாகி நல்லா கவனிக்கும், கர்த்தருக்கும் மனுஷருக்கும். எனக்கு கடவுள் பக்தி ஓகே சூப்பர், அல்லேலூயா அல்லேலூயா இல்ல. கண்ணு திறந்துட்டு பாக்குறியே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். செல் எடுத்து பார்க்கறது, தலையை பார்க்கறது, இதெல்லாம் பண்ணிருக்குமா? இதெல்லாம் இருக்கா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி எங்குங்க ஆண்டவர் பாப்பாரா? நம்மள செப நேரத்துல அல்லேலூயா அல்லேலூயா. நீ கர்த்தரையும் மகிமைப்படுத்தணும், மனிதரையும் மகிமைப்படுத்தணும், மனிதனையும் கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும். கடவுளுக்கு மாத்திரம் பயந்துட்ட போதாது, உடன் இருக்கிறதான மனிதர்களையும் உறவுகளையும் பெரியவர்களையும் தாய் தகப்பனை நீங்க கனப்படுத்தி ஆகணும். சாமுவேல் ஏன் தீர்க்கதரிசியா கர்த்தர் மாத்தினான்னு சொன்னா, அவன் சிறு வயதில் இருந்து மாத்திரமல்ல, வளர 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 அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமான பிள்ளையாய் வாழ்ந்தான். கைத்தட்டி ஆண்டவர். இதுதாங்க கிறிஸ்துமஸ்.
நம்ம ஏதோ இப்படி எல்லாம் அலங்காரம், இது அலங்காரம் பண்ணிட்டுமே இன்னைக்கு எரியாத விளக்கெல்லாம் இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது கிறிஸ்துமஸா? இல்ல. நைட்டு பிள்ளைங்களா இதெல்லாம் போட்டு லிடியா யாரத்துல சொன்னாங்க, என்னப்பா ஒரே தோட்டமா இருக்குது சர்ச்சு உள்ள. அல்லேலூயா. எவ்வளவு பசுமையா இருக்கு. அல்லேலூயா. தட் இஸ் நாட் கிறிஸ்துமஸ். இதுதான் கிறிஸ்துமஸ் கிடையாதுங்க. நம்முடைய இருதயத்தின் உணர்வுகள் சொல்லணும், எனக்காக கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்து பிறந்ததுனால நான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கிறிஸ்து பிறந்ததுனால நான் ஏழ்மை தரித்து கொண்டு இருக்கிறேன். அதாவது ஏழ்மைக்கு பணம் இல்லாம இருக்கிறது அல்ல, குணாதிசயங்கள்ல நீங்க அளவுள்ளவர்களா இருக்கணும். ஆமா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம். வேகமா இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ரெடி ஆயிட்டாங்களா? வெளியே பின்னாடி பக்கம் ரெடி ஆயிட்டாங்களா? யாரும் இல்லையே. பின்னாடி ரெடி ஆயிட்டாங்களா? எந்த ஸ்டேஜில் தம்பி மணி? என்ன ஸ்டேஜில் இருக்காங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துமஸ். நம்முடைய குணாதிசயங்கள இந்த நன்மை தேவனுடைய கிருபையை கொண்டு வரும். அதுக்கு மேல இருக்க வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். முன்னாடி கூட அது முதல்ல இருந்து கூட வாசிக்கலாம், நல்லா இருக்கும். என் மகனே மகளே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை, என் கற்பனைகளை, என் சத்தியத்தை காத்துக்கொள்ள கடவுது. அவைகள் அந்த போதனை, தேவ சுவிசேஷம், தகவலுடைய போதனைகள் உனக்கு என்னவா இருக்கும்? தீர்க்காயுசையும். ஐயா, தீர்க்காயுசு மாத்திரமல்ல, வாழ்ந்துட போடாது, வாழ்நாள் முழுக்க கர்த்தருடைய சமாதானம் சொன்னாக்கா தேவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி தன் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக கொண்டாட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடக்கூடாது, போதகத்தை விட்டு விடக்கூடாது. எப்படி வாழ்ந்து என்பதில் மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தில் வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா தேவனுடைய சத்தியத்தை நாம் சுமக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்ப என் மேல் சுமக்க வேண்டும். கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்னுடைய பாவங்களுக்காக மறைக்கும்படி பிறந்தான்னு சொன்னா நம் புது வஸ்திரத்தை தேடுவோமா, கலரை தேடுவோமா, சாயத்தை தேடுமா? இல்ல, கர்த்தருடைய சாயலை தேடுவோம். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பழைய பாடல், அழகான ஒரு பாடல். தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவசாயமாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுவே. அந்த நாளும் அதிவிரைவாய் நிறைவேறுவே. மண்ணின் சாயலை நான் கடந்து ஜீவிப்பேன். மண்ணின் சாயலை நான் கடந்து விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், தேவனோடு இருப்பேன். ரமெங்கும் விடமே ஐந்திருவே, கையில் வேலையில் நாகப்பன் வீடு கண்டரை
நமக்காக பிறந்தவர் அவரை சந்திக்க ஆயுதமா Hallelujah. Hallelujah. கேரள சர்வீஸ் நம்ம வந்தோம் பாடகர் குழுவினோடு கூட வீடுகளை சந்திக்கும்படி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய கூடாரங்களை வீடுகளை சந்தித்தோம். மனமகிழ்ச்சியோடு கூட கோபங்கள் இல்லாதபடி, பொறாமைகள் இல்லாதபடிக்கு என்ன சொல்லலாம், சமாதான முறையோடு கூட நம் வீடுகளை எல்லாருமே சந்தித்தோம். எல்லாருமே சந்தோஷமா தானே இருந்தீங்க அன்னைக்கு. அழகே சொல்லுவேன். கேரள சர்வீஸ் சந்தோஷம் கை வச்சு சொல்லுங்க. எல்லாரும் நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அது பிரிவினை கிடையாது, பொறாமை கிடையாது, கோபம் கிடையாது. எல்லாம் அதுதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். ஒரு வீடு போய் பார்க்கிறோம்னாக்கா சமாதானத்தோட போய் பார்க்கிறோம். அதான் கிறிஸ்துமஸ், அதான் கிறிஸ்துவின் பிறப்பு. அப்படி நம்ம போகாம இருக்கலாமே. ஏன் நம்ம வீடுகளை சந்திக்கிறோம்? கிறிஸ்து பிறந்த நோக்கம் நம்மை வாழ்விக்கும்படி, மகிழ்ச்சியோடு வாழும்படி, தேவ சமாதானத்தை வாழும்படி. அதற்காக தானே அந்த பிறப்பை. உங்களுக்காக பெத்லகேமில் ஒரு பிறந்திருக்கிறார். அது சந்தோஷமான நற்செய்தி அல்லவா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுபடிதான் நம்ம கடந்து போனோம். அத்தனை வீடுகள் நம்ம அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். வேற்றுமொழி ஒவ்வொரு வீடுகளுக்காக கை தட்டுவோமே. அந்த பவனில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கையில தட்டுவோமே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் பிள்ளைகளுக்கு கத்துக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக இந்த கர்த்தரை நாம் கனப்படுத்துவோமே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அவருடைய சுவிசேஷத்தை சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் கிறிஸ்துமஸ். நிறைய விஷயங்களை சொல்ல போலாம். அந்த ஏசியா 9:6 நான் சீக்கிரம் வேகமா சொல்லி முடிச்சவன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமார் அப்படின்னு என்ன வளர்ந்தவராக கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவர் வாழ்ந்து காண்பித்த ஒவ்வொரு செயல்களும் அதிசயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு பேர்ல அதிசயம் இருக்கு சொல்லுங்க. உங்க பேர்ல அதிசயம் இருக்கா? அட்லீஸ்ட் பேர்லயாச்சும் இருக்கட்டுமே. ஆமா. எது அதிசயம் அர்த்தம் எதனா இருக்கா? என்ன ஒரு வாத்தியார் கேட்டார் ஸ்கூல் அந்த டைம்ல நீ என்ன பெரிய அற்புதம் செஞ்சுட்டு உனக்கு அற்புதராஜன் பேர் வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பேரு மதன் மோகன். நல்ல ஒரு இங்கிலீஷ் ஆசிரியர். அவர் மதன் மோகன் பேர் கரெக்ட் தெரியல. அவங்க நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப ஏஜா இருந்தாரு. அவர் என்ன கேட்டார், ஏய் விக்டர், உனக்கு என்ன அற்புதராஜன் பேர் வச்சுக்கிறாங்க, நீ என்ன அற்புதம் செஞ்ச அப்படின்னு. அப்பவே நான் சொன்னேன், சார் நான் குழந்தையா இருக்கும் செத்து போனோம் சார். பிறக்கும் பொழுது செத்துவனா பிறந்தேன், ஏசப்பனை சுகமாக்கினாரு, நான் அதிசயமானவன் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொரு அதிசயமானவர்கள் இயேசுவால. நீங்களும் நானும் அதிசயமானவர்களை வாழணும். அவர்களை போல இல்லப்பா இவங்க உண்மை கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. இவங்க அதிசயமானவர்கள், ஆச்சரியமாக மற்றவங்க போல, மற்ற கிறிஸ்தவர்கள் போல அல்ல இவங்க சரியானவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நாம் அதிசயமானவரை நாம் சுமக்க வேண்டும். இயேசுனுடைய பெயரு அதிசயமானவர். அடுத்தது ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை சொன்ன பிடிக்காது இல்ல. இப்போ நிறைய பேர் என்ன கோபமா பாக்குறாங்க.
ஹல்லேலூயா. என்ன ஹெலன் புல்லரா 2 அடி இது பத்தாது, 4 அடியா வச்சுக்கோ. அப்பதான் 4 பேரை கட்டி இழுக்க முடியும். ஆமா, தலை வலிக்காதுங்க பிள்ளைக்கு. அப்புறம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உனக்கு தலைவலி வந்துடும், நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லைவா? அதான் சந்தோஷம். அதுதான் ஒண்ணு வாங்கி ஒன்னும் கொஞ்சம் மாட்டிக்கும். இன்னொரு 4 கிலோ பூ வாங்கி உடம்பு ஃபுல்லா சுத்தி போட்டுக்கும். அப்படியே கொஞ்சம் ஊரும் போய் சாப்பிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆலோசனை கொடுத்தா என்னங்க, ஒரு ஆலோசனை கொடுக்க முடியல. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். ஆலோசனை எதுக்கு? நாம் சரியான பாதையில கடந்து போவதற்காக அவர் ஆலோசனை உள்ளவரா இந்த உலகத்துல வந்தார். என் கண்கள் உண்மையில் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதைகளுக்கு காண்பிப்பேன் சொல்லுவேன். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாக, நல்வழிப்படுத்துகிற தேவனாக, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்காக அவர் ஆலோசனை உள்ள தேவனாக பிறந்தார். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் ஞானம் உள்ளவர். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சாலமோன் கேட்டாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, நீர் நல்வழி பாதை காண்கிற ஞானமுள்ள தெய்வம், நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் புத்தி இல்லாதவன், நான் ஒரு மடையன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏலன் கிட்ட சொன்னேன், சும்மா சொல்லு பாப்பா, பாஸ்டாப்பா நீங்க கேட்டவன்னு சொன்ன வாய்க்கு சொல்லுது தைரியமா, நீங்க கேட்டவங்கப்பானத. ஹல்லேலூயா. அது நான் ஒரு மடையன், நான் ஒரு மென்டலு, நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு லூசு, ஞானம் ஒரு முட்டாள் நானு, என்ன ஒன்னாலும் சொல்லிக்குங்க. ஹல்லேலூயா சொல்லுவேன். ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவர் நீங்க ஞானத்தின் தெய்வம், நீங்க ஞானம் உங்களுடைய ஞானத்தின் ஊற்று. ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பது. அதுக்காக இடத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு, பேசலாம் ஞானத்தை குறிச்சு, நேரம் ஓடிடும். ஞானமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகையினால நீங்க ஞானத்தை அவரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க. எதை எப்படி நான் வாழ்க்கைக்க வேண்டும், எப்படி நான் பயன்படுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும், ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கஷ்டத்துல கேள், அவர் ஞானம் உள்ள தேவன். அடுத்த வசனம், அதே இதுல அடுத்தது நித்திய பிதா அப்படின்னு நினைக்கா. நித்திய பிதனா எப்போ அவர் அப்பாவா இருக்க ஆசைப்படுறாரு. கை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா என்றால் தகப்பன் அர்த்தம். நம்ம நினைச்ச பிதான கடவுள் இல்ல, பிதா என்பது நல்ல தகப்பன். ஆமா, நம்முடைய ஆண்டவர் பிறந்த நோக்கம் நமக்கு நல்ல தகப்பனாக, நிரந்தர தகப்பனாக, நித்திய காலமாய் அப்பாவாக இருக்க இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் நம்ம தைரியமா சொல்லி ஏசப்பா என்று அழைக்கிறோம். ஹல்லேலூயா. பாட்டு பாடலாம், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கல, அப்பா என்று கூப்பிடுகிற அந்த ஒரு அனுபவம். ஆமா, நம்ம பிள்ளைங்களா கூப்பிடுவாங்களா அப்பாட? சோதரப்பா கைசாடுப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவர் ஏசப்பாவை நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம்னா என்ன காரணம் தெரியுமா? அவர் தான் நம்மளை அப்பாவா கூப்பிட சொல்ற. ஏன்னா அவர் தான் நிரந்தர தகப்பன், நித்திய பிதா. அவர் பிறப்பிற்கு தீர்க்கதரிசி ஒரு வாக்கியச்சாவா ஒரு 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 தலைப்பு கொடுக்கிறாரு. அவர் நித்திய பிதா. எப்போ தம்பி சதாசிவம், உங்க பேருக்கு என்ன அர்த்தம்? பைபிள் தேவை, பைபிள் இருக்கோ? சொல்லுங்க, சதாசிவம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு இல்ல, இது சதா காலம். சதா காலம் அவங்களோட இருக்கணும். என்ன என்ன இது யாரு நம்ம கூட இருக்கு? இப்ப சதாசிவத்துக்கு பேர் நான் கேட்டேன், என்ன சொல்லுப்பா? எப்போ சிவம் என்றா அன்பு, ஆனா உலகம் வேற மாதிரி அதை மாற்றி கொண்டது. எப்பவும் அன்பா இருக்க ஒரு அடையாளமாக தம்பி வச்சுக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை. ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க, சும்மா ஒண்ணு. சில இடத்துல வாக்கியம் எழுதிருக்கு, அன்பே கடவுள், அன்பே கடவுள். இன்னைக்கு உண்மையான அன்பு யாருக்கிட்ட இருக்கு? அப்ப கடவுள் செத்து போயிட்டாரா?
இல்ல கடவுள் அன்பா இருக்கிறார். அந்த அன்புல சதா எப்ப நம்பணும்? சதா அன்புனாக்கா தேவ அன்புல சதா காலம் நிலைச்சிருக்கணும். புரியுதுங்களா? தேவ அன்புல எப்போ நம்ம நிலைச்சிருக்கிறோம், அதுதான் சதா சிவம். அல்லேலூயா. இது பேருள்ள அர்த்தம். ஆனா இத வேற நம்ம உலகத்துல சொன்னாலும் இதனுடைய முழு அர்த்தம் இதுதான். எப்போ தேவ அன்புல நிலைச்சிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம். அல்லேலூயா. அந்த அன்பிலே பெயர் கேட்டபடி தம்பி இந்த நாள்ல கர்த்தர் ஊழியக்காரனாக கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம், இதான் துவக்கம். இன்னும் அதுக்கப்புறம் லேட்டா இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஆமா. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்து படிச்சாரு, அப்புறம் பார்க்காம போதிக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துவாரு. அவர் நித்திய காலம் நமக்கு தகப்பனாக இருக்க கற்றுக்கொள்றார். அடுத்தது சமாதானம். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ராஜா. பிரபுன ராஜா, தேசாதிபதி, ஆளுகிறவர்கள், பிரபு. எதிர அவர் ஆண்டவர் ராஜாவா பிரபுவா இருக்காரு, சமாதானத்தை கொடுப்பதில்ல. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். அந்த சமாதானத்தின் ராஜாவை நாம் தெய்வமாக அண்டிக் கொண்டு இருக்கிறோம். ஆமா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் பட்டது. நீங்களும் நானும் அவர் அப்பாவை கூப்பிட பாருங்க. ஆமான்னு சொல்லுங்க. அந்த தகப்பன் நமக்கு சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். எப்போ சமாதானம் பீஸ்ஃபுல்லா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எனக்கா கிறிஸ்து நமக்காக பிறந்தார். இந்த எங்கெல்லாம் சமாதானம் இருக்கும் அங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும். எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும் அங்க சமாதானம் இருக்கும். இன்னொரு, எங்க தெய்வ பயம் இருக்கோ அங்க மனிதர் பயம் இருக்கும். எங்க மனிதர் பயம் இருக்கோ அங்க தெய்வ பயமா இருக்கும். ஒரு ஆமேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், இப்பதான் தகவல் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. சந்தோஷமா. அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகல கிறிஸ்துவின் பிறப்பை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பை நாம் அடையாளமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்காக பிறந்தவர் அல்ல, அவர் நமக்காக பிறந்தார். எனக்காக பிறந்த தெய்வம் உனக்காக பிறந்திருக்கிறார், உனக்காக பிறந்த நமக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த சுவிசேஷ பாரத்தோடு நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு தெரியுமா? இயேசு எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு பிடிக்காது, பரவாயில்ல, அது உன்னோட விருப்பம். ஆனா இயேசு பிறப்பும் வயசுல சுமந்துகிட்டு இருக்க என்று மறந்து போக கூடாது. நம் ஒவ்வொருடைய பிறப்பிலும் ஒரு ஆண்டு இருக்கிறது. அது என்ன ஆண்டு? கிறிஸ்துவுக்கு பின்னான ஆண்டு 2025 என்று சொல்லுகிறோமே, இது யாவது ஆண்டு? கிறிஸ்துவின் ஆண்டு. இயேசு எனக்கு வேணாம்னு சொன்னா அந்த உங்களுடைய வயது சொல்லுவே, இயேசுவை நீ சுமந்து கொண்டிருக்கிற. இயேசுவே நான் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல நான் வாழணும்னு சொன்னாக்கா என்னுடைய ஏஜ் நான் சொல்லி அவருடைய பிறந்த வருஷத்தை சொல்லணும். பிறந்த வருஷத்தை எதிரியா கணக்கப்படுது. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வருஷத்தை தான் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க இயேசு வேண்டான்னு. அல்லேலூயா. முடியாதுல்லவா? அப்படியா நாம் ஒருவருக்காக கிறிஸ்து பிறந்து இருக்கிறார். இது ஒரு அடையாளம் போதும். ஒவ்வொருடைய பர்த் சர்டிபிகேட் சொல்லும் கிறிஸ்து பிறந்தது உண்மை என்று கை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பிலும் ஆண்டை நியமிக்கிறார்கள், ஆண்டை எழுதுகிறார்களே, அது யாருடைய ஆண்டு? கிறிஸ்துக்கு பின்னான ஆண்டு. இயேசு மையம் கொண்டதாக நாம் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். அப்ப இயேசு பிறந்தது உண்மை. இயேசு பிறந்தது உண்மை. நீ இயேசு ஏற்றுக்கொள்ளனாலும் இயேசு பிறந்ததை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா உன்னுடைய வயது சொல்லுகிறது, உன்னுடைய பிறப்பின் தேதி சொல்லுகிறது, இயேசு பிறந்து இருக்கிறான். இதுதான் சொல்லுது. உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி சொல்லுகிறேன், உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை நாம் ஒரு நாள் இதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுதும் கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதற்காக அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நிர்மலங்கள் நின்று முடிந்தொரு முழங்கால் நிற்போம், ஜெபிக்கலாம். அல்லேலூயா.
எல்லாரும் ஒரு மனதோடு கூட முடிஞ்ச எழும்பி இருக்கு, முழங்கால் படிடுங்க, அப்படிலாம் எழும்பி நில்லுங்க. 2 மொழினாலும் பரவாயில்ல, உட்காந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெடியாச்சா? முடிச்சிருவா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எனக்காக பிறந்திருக்கிறார். அதை எழுப்பதின் ஆவி பிறந்த இயேசு எனக்காக, என் வாழ்க்கையில எனக்காக பிறந்திருக்கிற அந்த இயேசு, அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டுமே. அவருக்காக ஜீவிக்கும்படி மனிதனாய் இருக்கிற எனக்காக, மனிதனாகவே உலகத்துல பிறந்தவர் அல்லவா. மனிதனாக பிறந்தார். ஆனால் மனிதன் மரணத்தை போல அல்ல, அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த உலகத்துல வரப்போகிறார். ஆமென். கரங்களை தட்டி இயேசுவே, இயேசுவே, பிறந்தவராக அல்ல, நமக்காக வாழ்ந்து மரித்து அடக்கப்படப்பட்டு 3ஆவது நாள் எழுந்து ஆண்டவர் மீண்டும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தாமதிக்கிறார் என்று பலர் எண்ணுகிறபடி அவர் தாமதம் செய்யாமல் வருவேன் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கரங்களை தட்டி அந்த இயேசு சந்தி முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். முழு மனதோடு நேசிக்கிறோம்ப்பா, முழு மனதோடு நேசிக்கிறோம். இந்த நாளுடைய ஆழத்தில் கலந்து கொண்டு கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள், உணர்வுகள், தேவைகள், சரீர சுகங்கள் எல்லாம் புறப்படுத்தி கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும்படி, உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டாடும்படி உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால, எங்களுக்காக பிறந்த இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ரெடியா? கேமரா ஆஃப் பண்ணிருக்கேன்.